நேற்று வரைக்கும் இந்த ஊரே நம்மளை பார்த்து பயந்துட்டு இருந்தது. இன்னைக்கு என்னடா எங்க ரெண்டு பார்த்து நீங்க கேக்குறீங்க? அது வந்து நேத்தோட போச்சு. இன்னைக்கு நான் உடனே பிள்ளை கிளம்பிட்டேன். எங்களை விட்டு பிரிஞ்சு வாழலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, இவருக்கு நேற்று வரைக்கும் தொழில் நஷ்டம். இன்னைக்கு அப்படி இல்ல, பெட்டி நிறைய பல லட்சத்தை பார்த்துட்டு நம்ம லட்சத்தையே மறந்து பாக்குறாங்க. நாங்க மட்டும் இந்த பம்பாயிலே எனக்கு சாகலாம். நீங்க எப்படினாலும் போங்க, நான் போற டெல்லி உடனே கிளம்பி ஆகணும். விஜயகுமார், நான் சொல்றதே கொஞ்சம் கேளுங்க. எங்களுக்கு மட்டும் டெல்லி வர ஆசை இல்லையா? நாங்க உங்க கூட டெல்லி வரோம். நீங்க பிரதமர்னா நான் துணை பிரதமரா இருந்துட்டு போறேன். எங்களை விட்டு பிரியலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கேளு. நான் உடனே சென்னை இந்த கிளம்பிட்டேன். நீங்க உடனே மெட்ராஸ் கிளம்புங்க. நம்ம வந்து பயங்கரம் போலீஸ் தீவிரமா விசாரிக்கு. யாரும் அப்பல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். பணத்தை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏனோ இதோ இந்த சென்னைக்காரங்க மட்டும் டெல்லியில இருக்காங்க. அவளுக்கு விஜயகுமார் ஒண்ணு சொல்லுங்க, நீங்க மட்டும் டெல்லி போங்க. உங்களுக்கு மட்டும் அனுமதி. மற்றபடி எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிடுவோம். இப்பமா ஞானம் பிறந்துச்சாடா உங்களுக்குலாம்? மிஸ்டர் விஜயகுமார், உனக்கு மட்டும்தான் அனுமதி. வெட்டிக்கல. ஓஹோ, வெட்டியை சேர்த்து எடுத்துட்டு போறான்னு பாத்தீங்களா? நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் நீங்க புடுங்கலாம் நினைச்சிருக்கீங்களா? என்னமோ இவர் மட்டும்தான் இந்த நாட்டுல கஷ்டப்பட்டாரு. மிஸ்டர் விஜயகுமார், இது வரைக்கும் 3 பேரும் ஒரே குளத்துல குளிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே இடத்துல தான் படத்தை ஊர். ஆனா இப்ப மட்டும் இருக்கிறது பூரா அடிக்க போட நினைச்சா அது தப்பு கண்ணா, தப்பு. ஏதோ கண்ணான்னு கதறுதான். ஒரு பாதி கெட்டுகளை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு நீதி கொண்டு போய் டெல்லியை வளப்படுத்துப்பா. நம்ம போவோம் சென்னைக்கு. அங்க போய் வேற பார்த்துக்கணும். ஆமா, மாமாவுக்கும் வயசாகிவிட்டது. கொஞ்ச நாளைக்கு தலைவர் பட்டத்தோட இருக்கட்டும். தூக்கி கொண்டு பரப்பிட்டேன், பணத்தை தூக்கி கொண்டு பரப்பிட்டேன். துஷ்டனா வந்து முன்னால வந்து நின்ன ஒரு பெரிய மனுஷன் வந்து நிற்கா, கட்சியை கப்பலாவது நிற்கியா, ஆயுதங்களை கீழே மட்டும் மற்றதெல்லாம் விஜயகுமார், தலைவர் சொல்லி கட்டுப்பாட்டு நிற்கிறார். என்னிடம் விளையாட வேண்டாம். அமிர்தராஜ் வேங்கையும் கொடியார் துப்பாக்கி குண்டுகள் என் உடலில் பாய்மனார். தில்லி போலீஸ யார் கேட்கிறா? அத்தகத்தையோ பணம் வேணுமா? இல்ல இந்த கருணாகரனின் கத்தி உன் இதயத்தில் சுளைக்க வேண்டுமாடா? துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கே கற்றுக் கொடுத்தவன் நான். என்னிடம் விளையாடுகிறாய். இப்போது பார், துப்பாக்கி சுடுவது எப்படி, தோட்டா பாய்வது எப்படி, உள்ளம் துடிதுடிப்பது எப்படி, உயிர் போவது எப்படி. எங்கிட்டே விளையாடுகிறாய். அப்படியே அசைவற்று கண்ணை மூடுவது. மூடினால் கத்தியால் உன் கண்ணை குத்தி உன்னை குருடனாக்கி அப்படியே சுட்டி விடுவேன். ஆரம்ப அனைத்துமே இப்படித்தான் சொல்லி முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம பாணியை கொஞ்சம் மாத்துங்கப்பா. ஆமா ஆமா, நமக்குன்னு ஒரு பாணி, அதுவும் தனி பாணி. சுட்டுட்டா செத்துருவான், குத்திட்டா காயப்படும். இவனை உயிரின வச்சு இவன் உடம்புல நெருப்பலி போட்டுட்டா வேண்டாம். அவன் உயிரை நமக்கு வேண்டாம். ஆனா அவன் உள்ளத்துல எப்படி நெருப்பு எரிஞ்சே தீர வேண்டும். பணத்தை பறித்து கொண்டு போனால் போதும். நம்மளை நினைக்கும் போதெல்லாம்
அவன் கனமான இதயம் அப்படியே சிறிது சிறிதா வெந்து செத்து மடிவா மாமா. ஐயோ என் பணம்லாம் போச்சு, நான் என்ன செய்ய? ஐயோ பணம் போய்விட்டதுன்னு அமைதியா இருந்து விடாத. ஐயோ என் பணம் போய்விட்டதுன்னு கத்தியது கதறியது. நீ வார நேரத்தை பார்த்தா பிறந்த நேரத்தை விட்டுட்டு சவள எவ்வளவு உணர்ந்து நான் தொடர்ந்து எனக்கு கொடுங்க ராஜா. இந்த சேட்டை பண்ணி வச்சு காப்பிட்டான். இப்ப கரண்டில காத்துக்கு அதோட எழுதிக்கிட்டு இருக்கோம். உனக்கு விளையாடுறது இல்ல, சத்தியாளுக்கு பிறந்த நாள், அதுக்கு தான் உணவு வச்சிருக்கு. இவன் ஒண்ணு காரணம் தெரியாம ஏதாவது கைட்டு இருந்த கழுத்தை பிடிச்சி வெளியே தருவேன். என்ன சத்தியாவது பிறகவே இல்லையா? அதுக்கெல்லாம் நான் இப்ப போய் சொல்ல முடியாது. அதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. வாமா சத்யா, இங்க வா. அப்படியே நிக்க வா. இந்த அண்ணனின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. எவ்வளவு ட்ரெஸ் இது போடுறதுக்கு இடம் வசதி எல்லாம் இருக்கா? ஆஹா, பிறந்த இடம் பெரிய இடம் தான். என்னப்பா சும்மா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு முதல்ல விட போட்டுன்னு போயிட்டீங்கன்னா யார் சீது வாங்குது? ஆமாப்பா, அண்ணனை ஒரு பாட்டு பாட சொல்லுங்கப்பா. நான் தான் பாலா இல்லைன்னா டிஎம்சி நான் பாட்டு படிக்கேன். என் பேரன் தாய் மகளே. போதும்டா விளையாட்டு, போதும் போதும், நீ பிறந்தது போதும். சத்யா எனக்கெல்லாம் பாட்டே வராதுமா. தெரிஞ்சவரை பாடு, நீ பாடு. பாடுங்கன்னா பாடுங்க, உங்களை பத்தி மட்டும் பாடுங்கண்ணா. சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ சந்தோஷ சாரதியும் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவா நன்றி.
கஷ்டங்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும் தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நான் ஊதும் போது ஓடி போகும். எங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதுண்டு. அள்ளி அள்ளி அன்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ள கூட்டம் நாங்கள் தானல்லோ. சந்தோஷ சாரதியும் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை இது போல சொந்தம் தந்ததா இறைவா வா நன்றி சொல்கிறோம் உனக்கேதும் சோகோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம் சரவணி போல் சேர்த்து நான் சிரிக்கலாம் அதிரடியாய் வாழ்ந்து நான் காட்டலாம். கோடை வெயில் நேர இளநீரை போல இதமாகத்தானே நாங்கள் பேசுவோமே சுமைகளை சுகமாயேற்போம் சுகங்களை சமமாய் பிரிப்போம். விட்டு தந்து வாழ நம்மை போல யாரு யாரு வண்டி கட்டி கொண்டு எட்டு திக்கும் தேடு தேடு. தூங்கும்போது கூட புன்னகைகள் மீண்டும் என்ன தங்கை தொட்டு தந்தாள் தண்ணீர் கூட தீர்த்தமாகும். இன்னும் சொல்ல வார்த்தை இல்லையாக மொத்தம் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ள வாழ்க்கை தானல்லோ. சந்தோஷ சாரதியும் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வாழ்வில் வான வேடிக்கை இது போல சொந்தம் தந்ததா இறைவா வா நன்றி சொல்கிறோம் உனக்கு ஏதும் சோகம் தோன்றினாய் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவணி போல் சேர்த்து நான் சிரிக்கலாம் அதிரடியாய் வாழ்ந்து தான் காட்டலாம். சந்தோஷ சாரதியும் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. ஆடி ஆடி தலைஞ்சு போயாச்சு. நான் தேடி எழுத்தா யார் விடுவா? அம்மா, ஜெயா. ஜெயா. மெல்ல மெல்ல இறங்கி வாம்மா. இன்னைக்கு ரொம்ப கிடைக்கும். ஏதாச்சும் என்ன அனுப்பிட்டு ஏதாச்சும் சின்ன செட்டப் பண்ணிக்கலாம். ஜெயா, இப்படி அசைஞ்சு நடந்து வந்தேன்னா நாட்டாம படம் பாதி போயிடும். வேற வந்து
பார்க்கலன்னா எப்பா சரி நான் படத்துக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, படத்துக்கு போயிட்டு நேர வீட்டுக்கு வந்துருச்சா? படத்துக்கு போயிட்டு நேர வீட்டுக்கு வந்துரு. நாடு வழியில் அங்கே நின்னா காவல் பேர் கூட்டம் ஏகப்பட்டது இருக்கு. அதனால சொல்றேம்மா. எப்பா யாரும் என்னை பிடிக்க மாட்டாங்க. வேணா நான் ஏதாவது ஒரு பையனை கொண்டு வரேன். கடவுளே, பாத்தீங்களா என்ன சொல்லுவாண்டு? படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னா நான் பெத்த மாவா சொல்லுதான் எவனையாலும் கூட்டிட்டு வந்துடாம சொல்லுவான். பம்பாயில இருந்துகிட்டு இருந்தேன். அங்க பம்பாயில இருக்கும்போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அதனால இங்க வந்ததுல இருந்து சமையலை பார்த்து சாப்பிட்டதுல இருந்து அடாடாடாடா என்ன பிரமாதம் தெரியுமா? அதனால ஒன்ன பாராட்டாம இருக்க முடியல. அதுக்கு தான் உன்னை வாட கூப்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. இது என்னோட கடமை ஐயா. அதான் செஞ்சேன். பாத்தியா, கடமை தவறாம வேலை பார்த்தவங்கள இங்க பாராட்டுவதற்கு ஒருத்தன் கூட கிடையாது. அதனால நான் பம்பாயில இருந்து வந்திருக்கேன். ஒன்ன பாராட்டணுமே வேண்டி நீங்க பண்ணல பாராட்டிட்டே இருப்பீங்க. சரி சரி, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கியா, நான் வரேன். உனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, எனக்கு இப்ப எந்த வேலையுமே கிடையாது. ஏன்னா உன்னை பாராட்டுறத தவிர எனக்கு வேற எந்த வேலையுமே இல்லை. ஐயோ, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. புரிய வைக்கத்தானே நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா இந்த பாரு, உள்ள கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு. அந்த மெத்தையில பூவும் போட்டு வச்சிருக்கேன். அந்த மெத்தையில போய் பாரு. நான் அப்படியே உன் பின்னாடி வந்து உன் பக்கத்துல அமர்ந்து அப்படியே அங்கேயும் உருட்டு அப்படியே உனக்கு ஒரு தாலாட்டு பாடட்டுமா? ஐயா, என்னையா வேலை பார்த்தீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க என்ன சொல்லலாமா? இது நியாயமாயா? ராமாய், நியாயம் அநியாயம்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா இதெல்லாம் நீ நியாயம் அநியாயம் பேசுற எல்லாமே தப்பு. இப்ப பார்த்தா இங்க வேற, இங்க நீ தனிமையில இருக்க, நானும் தனிமையில இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் ஒட்டி உறவாடினால் என்ன? என்கிட்டே காட்டிட்டியா? இல்ல பாரு, நீ மனுஷனே இல்லை. காட்டவே இல்லை கண்டேன். ஒன்னே சமையல் கலையை மறந்து வா என்னோட என்று கொஞ்சம் காம வலை வீசி பார்த்து நீ எதுக்கும் அசதியாக இல்லை. ஆனால் நீ என் கூட ஒத்து உழைச்சன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒட்டி அணைச்சு இறக்கி அணைச்சு ஒரு லாரி முத்தம் தரட்டுமா? ஒரு லாரி முத்தம். இப்படிலாம் பேச நான் பேசல. உன் வீட்டுக்கு வேலைக்கு வந்தா அவளை புள்ள பூச்சா நினைச்சியா? கையில் எடுத்து விளையாட. ராமாயி, என்ன பார்த்து வாடா வாடா பேச நான் கொஞ்சம் உரிமையை கூட்டு வாடி போடி வாடி என் வடிவழகு வாடாத ரோசா